வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசி கேட்டோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். பாருங்க, இந்த வேத வாக்கியத்தை குறித்து நம்ம போனவரை நம்ம பார்த்தோம். விதைக்கிறவனுக்கு என்ன கொடுக்குறாருன்னா, விதை என்ன செய்யறாருன்னா கொடுக்குறாரு. அந்த விதையை வாங்கக்கூடியவன் என்ன செய்யறான்னா, நிலத்தை முதல்ல அவன் பண்படுத்தணும். நிலத்தை என்ன செய்யணுங்க? பண்படுத்தணும், அதை உழணும், அப்படி களைகளை பிடுங்கி போடணும். அதுக்கப்புறம் நல்ல தானியங்களை, நல்ல விதைகளை என்ன செய்யணும்னா விதைக்கணும். அந்த விதைகளை விதைக்கும் போது சில விதைகள் என்ன செய்வாங்கன்னா தூவுவாங்க, சில விதைகள் என்ன செய்வாங்க தெளிப்பாங்க, சில விதைகள் என்ன செய்வாங்கன்னு விதைப்பாங்க. பாருங்க, அந்த ஞானத்தை தேவன் அவனுக்கு என்ன பண்றாருங்க? கொடுக்குறாரு. அதோடு மாத்திரமல்ல, தேவன் அந்த விதையின் மீது, அந்த மண்ணின் மீது என்ன பெய்ய பண்ணணும்? மழை என்ன செய்யணுங்க? பெய்ய பண்ணணும். அதை விளைந்து வருகின்ற பொழுது அதை அறுப்பதற்கும் என்ன தேவை? ஞானம். தானியங்களை பிரிப்பதற்கு அவன் வித்தியாசமான முறைகள் என்ன செய்யறாங்க? கையாளுறான். சில விதைகளை பெரம்பு வச்சு அடிக்கிறான், சில விதைகளை வார வச்சு என்ன பண்றாங்க? அடிக்கிறான். சில விதைகளை உருளை வச்சு என்ன செய்யறான்? உருட்டுறான். அந்த விதைகளை அதில் தானியத்தை பிரித்து எடுப்பதற்காக அந்த முறை என்ன செய்யறான்னா பயன்படுத்தலாம். இந்த ஞானத்தை கூட தேவன் என்ன பண்றாரு? அவன் கொடுக்குறாரு. சரிங்களா? இப்போ கேள்வி என்னன்னா, நம்ம விதைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது நிறைய ரிஸ்க்லாம் இருக்கு. நிலத்தை வாங்கணும் அல்லது குத்துவைக்காவது வாங்கணும், அந்த நிலத்தை என்ன செய்யணுங்க? பண்படுத்தணும், தானியங்களை விதைக்கணும், தண்ணி விடணும். அது வளர்ற வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். ஒரு நெல்மணிகளை விதைக்கிறீங்க, அதை வளர வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அது வளர்ந்ததுக்கப்புறம் அறுவடை பண்ணணும். அது அரிசியை என்ன செய்யணுங்க? அந்த உம்மியை பிரித்து அரிசி என்ன செய்யணும்? நீங்கள் கடையில் போய் ஒரு 60 ரூபா கொடுத்து என்ன வாங்கிடலாம்? அரிசி வாங்கிடலாம். இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அரிசி நமக்கு கிடைக்கும், தானியங்கள் நமக்கு கிடைக்கும். அப்போ தானியம் கிடைக்கும் போது இங்கே வசனம் சொல்றாரு, புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும். எந்த வேலை எளிமையான வேலை? நீங்கள் பணம் கொடுத்து தானியம் வாங்குறது எளிமையான வேலையா? அல்லது நிலத்தை உழுது அதை பண்படுத்தி தானியங்களை விதைத்து அதை வளர செய்து பொறுமையா இருந்து அதை அறுவடை பண்ணி அதை சாப்பிட்றது எளிமையான வேலையா? பணம் கொடுத்து எதை வாங்குறதுங்க? தானியங்களை வாங்குவது ரொம்ப எளிமையான வேலை. அது கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பணம் சம்பாதிப்பதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? கஷ்டப்படணும். ஒரு வேலையை நல்லா கவனிங்க. நம்ம வேலை செய்யறோம்னா, நம்ம வேலை செய்யறோம்னா அதற்கான பலன் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். ஒரு கம்பெனி நீங்க வேலை செய்றீங்க, 30 நாள் வேலை செய்றீங்க, 36 நாள் வேலை செய்றீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? சம்பளம். ஆனால் நிலத்துல விதைக்கலாம் பாருங்க, அந்த விதை வளரும், ஒரு வளராம கூட போகலாம். வளரும் போது திடீர்னு புயல் அடிக்கலாம், மழை பெய்யலாம், அது என்ன ஆகலாங்க? அழிஞ்சு கூட போகலாம். ரொம்ப ரிஸ்கான வேலை. ஆனால் புசிக்கிறது, பணம் கொடுத்து வாங்கி புசிப்பது, அது ரொம்ப எளிமையான வேலை. பிரசங்கி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஒருத்தர் எப்படி பிரயாசப்படுறான்? அவன்கிட்ட புத்தி இருக்குது, யுக்தி இருக்குது, நிதானம் இருக்குது. இதோடு அவன் என்ன செய்யறான்னா பிரயாசப்படுறான். ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். விதைக்கிறவன் எப்படி விதைக்கிறான்? புத்தியோடு விதைக்கிறான். 2வது யுக்தி அவன் கையாளுறான். 3வது நிதானத்தோடு அவன் காத்திருக்கிறான். எல்லாம் அறுவடை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எல்லா தானியங்களையும் அவன் சாப்பிட்டுறானா? 100 மூட்டை நெல் அறுவடை பண்றான். தனக்காகவும் தன் குடும்பத்துக்காக பயன்படுத்துறானா அல்லது விற்பதற்காக பயன்படுத்துறானா? விற்பனை செய்வதற்காக என்ன செய்யறாங்க? அதெல்லாம் மிச்சக்கூடிய மூட்டைகளை பயன்படுத்துறான். ஆனால் அந்த அறுவடை செய்கின்ற பொழுது, தானியங்களை அவன் கட்டுகின்ற பொழுது அவன் எப்படி கட்டியிருக்கான் பாருங்க. புத்தி யுக்தி நிதானத்தோடு அவன் பிரயாசப்பட்டிருக்கான். பட்டதுனாலதான், அந்த பிரயாசப்பட்டதுனாலதான் அவன் தானியங்கள் என்ன செய்ய முடிந்தது? சேகரிக்க முடிந்தது. ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த, இப்ப நம்ம கடையில போய் தானியங்களை நம்ம வாங்குறோம், அதுக்காக நம்ம என்ன பிரயாசப்பட்டோம்? அவங்க பிரயாசப்பட்டாங்க. அந்த பிரயாசத்தின் பலனை யார் அனுபவிக்கிறது? நம்ம அனுபவிக்கிறோம். இன்னைக்கு கடையில போய் பணம் கொடுத்தா எது ஒன்று வாங்க முடியலைங்களா? நீங்க வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே விதமான வேலை தான் செய்வீங்க. எந்த கம்பெனில வேலை பார்த்தாலும் ஒரே விதமான வேலை. இல்லை வித்தியாசமான வேலைகளை செய்வாங்களா? ஒரு கார் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க
ஒரே ஒரு நபர் வந்து டயரையும் அவர் தான் உற்பத்தி பண்ண போறாரு. அவர் தான் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த பாடி இருக்கு இல்லைங்களா, காருடைய பாடி, அதையும் அவர் தான் உற்பத்தி பண்ணுவார். உள்ளக்கூடிய என்ஜின்ல கூடிய எல்லா பாகங்களையும் அவர் தான் உற்பத்தி பண்ணுவாருன்னா உற்பத்தி நடக்குமா? ஒவ்வொரு பாகத்துக்கும் என்ன வச்சிருப்பாங்க? வேலையாட்கள். அதில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா திறமையானவங்களா இருப்பாங்க. அப்போ நம்ம வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், பணம் கொடுக்குறோம், தானிகள் என்ன செய்யறோங்க? வாங்குறோம். ஆனால் விதைக்கிறவன் அப்படியா? அந்த விதையை அறுவடை செய்கின்ற பொழுது, அந்த பலனை அறுவடை செய்கின்ற பொழுது அவன் அவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பான். ஒவ்வொரு ப்ராசஸ் அவன் பண்ணிட்டு வந்திருப்பான். அப்ப எந்த வேலை ரொம்ப எளிமையான வேலை? புசிப்பது. அப்ப அதை புசிக்கிறது கூட தேவன் நமக்கு எதை கொடுக்கிறாருங்க? புசிக்கிறதுக்கு நமக்கு என்ன கொடுக்கிறாரு? தேவன் ஆகாரத்தை கொடுக்கிறார். பாருங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எளிமையான காரியங்களை விட்டுட்டு கஷ்டமான காரியங்களை தேடிட்டு இருப்பாங்க. உதாரணமா பாருங்களேன், பிரசங்கி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. நான் திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானம் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். வசனத்துல பாருங்க, ஒருத்தர் வந்து பந்தயத்துல ஓடுறார். ஓடக்கூடிய எல்லாருக்கும் அந்த பந்தய பொருள் கிடைக்குமா? 10 பேர் ஓடுறான்னா எத்தனை பேர் தான் பரிசை பெறுவான்? 3 பேர் தான். முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3வது பரிசு. அப்ப சொல்றாரு பாருங்க, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் அது போதாதுன்ற. 2வது பலம். வசனம் பாருங்க, யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியம். யுத்தத்துக்கு யார் போவா? போர் வீரர்கள் போவாங்க. போறவங்க எல்லாருமே ஜெயிச்சுட்டு வந்துருவாங்களா? எல்லாருமே வந்து பயிற்சி பெற்றவங்க தான். எல்லாருமே ஜெயிக்கிறாங்களா? இல்ல. 3வது பாருங்க, ஞானம் உள்ளவர்கள் எப்போதும் எளிதாக பிழைக்கிறார்களா? வசனம் பாருங்க, பிழைப்பதற்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஞானமா இருக்கிறவங்க எல்லாருமே பிழைக்கிறாங்களா? ஒரு 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 பட்டணத்துல ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அந்த பட்டணத்துல ஞானமுள்ள ஒரு ஏழை இருந்தான். அந்த ஞானமுள்ள ஏழை என்ன பண்ணா, தன்னுடைய ஞானத்தினால இந்த பட்டணத்தை என்ன பண்ணாங்க? விடுவித்தான். அந்த ஏழை ஞானி யாருமே என்ன செய்யலைங்க? நினைக்கவே. அப்ப ஞானம் இருக்கிறதுனால நாம் இந்த பூமியிலே பிழைக்க முடியுமா? தேவன் சொல்றார், ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஞானம் மாத்திரம் என்ன செய்ய முடியாது? பிழைக்க முடியாது. அடுத்து சொல்ல பாருங்க, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. புத்திமான்கள் எல்லோருமே ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்களா? புத்திமான்கள் பெரும்பாலும் என்ன செய்வாங்க? ஐஸ்வர்யவான்கிட்ட வேலை தான் செய்வாங்க. ஆனா ஐஸ்வர்யவான்கள் தொடர்ந்து எப்படி போயிட்டே இருப்பாங்க? ஐஸ்வர்யம் மேலும் மேலும் ஐஸ்வர்யம் பெருகிட்டே போகும். புத்திமான்கள் இருக்கிறான். அந்த புத்திமான் தனியா போய் பிசினஸ் பண்ணாருன்னா ஒரு ஐஸ்வர்யன் ஆயிடுவாரு. இப்போ உலகத்துல எவ்வளவு புத்திமான்கள் இருக்கிறாங்க, ஏன் எல்லாரும் ஐஸ்வர்யம் ஆகிறது இல்லை? சொல்ல பாருங்க, தயவு அடைகிறதுக்கு வித்வான்களின் அறிவும் போதாது. திறமை மாத்திரம் ஒத்துட்டு இருக்குது. அந்த திறமையை கொண்டு தயவையோ அங்கீகாரத்தையோ அவரால் பெற முடியுமா? தயவு, மனுஷனுடைய தயவு என்பது ரொம்ப அவசியம் இல்லைங்களா? வெறும் தயவை மாத்திரம் வைத்து ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா? எல்லாருக்கும் அங்கீகாரம் கிடைச்சிருமா? தயவை மாத்திரம் வைத்துக் கொண்டு எல்லாருக்கும் அங்கீகாரம் கிடைத்ததுமா? அதான் சொல்றாரு, அதெல்லாம் போதாதுன்ற. அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், பந்தயத்தில் ஓடுறவங்க ஜெயிக்கணும்னா, யுத்தத்துல போய் மோதுறவங்க, யுத்தத்தில் போகிற அந்த சேவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், வீரன் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், ஞானம் உள்ளவர்கள் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால், புத்திமான்கள் ஐஸ்வர்யம் அடைய வேண்டும் என்று சொன்னால், திறமை உள்ளவர்கள் தயவை பெற வேண்டும் என்று சொன்னால், யாருடைய அனுக்கிரகம் தேவை? வசனம் பாருங்க, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எதை தேடணுமோ அதை தேட மாட்டேங்கிறான். எல்லாருக்கும் தேவன் ஞானம் அறிவு பெரும்பாலும் கொடுக்கிறாரு. ஆனா கிறிஸ்தவர்கள் எதை தேடுறது இல்லை? தேவனுடைய சத்தியங்களை தேடுறது இல்லை. இப்ப நல்லா கவனிங்க, இந்த பூமியில வந்து தேவன் நம்மை ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்று சிருஷ்டித்திருக்கிறாரா? அந்த பூமியில
நாம் எல்லோரும் ஐஸ்வர்யவான்கள் ஆகணும். நாம் எல்லோருக்கும் தனித்தனி திறமைகள் இருக்கு. அந்த தனித்தனி திறமைகள் நம்ம பெரிய ஆளாகணும். அதுக்காக தேவன் நம்ம இந்த பூமியில உண்டாக்கி இருக்கிறாரு. இன்னைக்கு ஆராய்ச்சி எடுத்துக்கங்களேன், இந்த கண்டுபிடிப்பு எடுத்துக்கங்க. மின்சாரத்தை கண்டுபிடிச்சுக்கலாம். கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு? ஒரு 4-5 வருடங்கள் ஆச்சு மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறேன். மின் விளக்க கண்டுபிடிக்கிறான், அதுக்கும் சில வருஷங்கள் ஆகுது. தொலைபேசியை கண்டுபிடிக்கிறான், ரயில் என்ஜினை கண்டுபிடிக்கிறான், காரை கண்டுபிடிக்கிறான், விமானத்தை கண்டுபிடிக்கிறான், இன்டர்நெட்டை கண்டுபிடிக்கிறான், மொபைலை கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிக்கிறதுக்கு தன்னுடைய வாழ்நாளை பாதி நாளாவது என்ன பண்றாங்க? அதுக்கு செலவு பண்றாங்க. நான் சொல்றேன், நான் ஒரு மொபைல் கண்டுபிடிக்க போறேன். அந்த மொபைல் எந்த ஒரு சிக்னல் தேவையில்லை, எங்க வேணாலும் பேசலாம்னு சொல்லி மொபைலை கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். அதுக்காக என்னுடைய வாழ்நாள் 20 வருஷம் நான் செலவு பண்ணிட்டேன், 25 வருஷம் நான் செலவு பண்ணிட்டேன். எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும்? நாம இதெல்லாம் கண்டுபிடிக்கிற தேவன் கொண்டு வச்சுக்கிறாருங்க இந்த பூமியில. கார் இருக்கு, காரை நம்ம கண்டுபிடிக்கணுமா? பணம் கொடுத்து காரை வாங்கி என்ன செய்யலாங்க? போலாம். நான் புதுசா என்னவோ பண்ண போறேன், புதுசா கண்டுபிடிக்க போறேன்ட்டு அதுல போய் நம்முடைய வாழ்நாளை வீணாக்குவோம் என்று சொன்னால் நம்முடைய ஆத்மாவை என்ன பண்ணிடுவாங்க? இழந்துருவோம். நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க. தேவன் பூமியில் உள்ளவர்களுக்கு தேவன் என்ன கொடுத்துக்கிறாருங்க? ஞானத்தை கொடுத்துக்கிறார். நான் ஒலிம்பிக்ல போய் என்ன பண்ண போறேன்? பதக்கம் வாங்க போறேன். 5-4 வருடங்கள் பிரயாசப்படுவாங்க, தோத்துருவாங்க. மறுபடியும் என்ன செய்வாங்க? பிரயாசப்படுவாங்க, மறுபடியும் தோத்துருவாங்க. இப்படி 20 வருஷம் போனதுக்கு அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்வாங்க? ஜெயிப்பாங்க. 20 வருஷம் என்ன பண்ணுனா தேவனுக்காக, நம்முடைய ஆத்மாவுக்காக என்ன பண்ணுனா பாருங்க. சிலர் என்ன விரும்புறாங்க? இன்னைக்கு வாலிபர்ல நீங்க கவனிச்சு பாருங்க. நான் கார் கம்பெனி வைக்க போறேன். கார், ஏகப்பட்ட கார் இருக்கு. தேவன் இந்த பூமிக்குரிய புத்திமான்களை கொண்டு காரை உண்டாக்கி இருக்கிறார். யாருக்கு உண்டாக்கி இருக்கிறாரு? மின்சாரத்தை யாருக்காக படிச்சுக்கிறாரு? இன்டர்நெட்டை யாருக்காக படிச்சுக்கிறாரு? பாருங்க, அதுக்காக பிரயாசப்படக்கூடிய தேவன் பயன்படுத்தி அந்த நன்மை யாருக்கு கொடுக்குறாருங்க? நம்ம இதெல்லாம் போய் கண்டுபிடிக்கணும் அவசியம் இருக்கா? கார்ல போகணும்னு ஆசை இருந்தா ஒரு கால் பண்ண கார் என்ன பண்ணுங்க, வீட்டு வாசல்லையே அது நீங்க போகலாம். இல்ல பணம் இருந்தா என்ன செய்யலாங்க? நீங்க கார் வாங்கலாம். மின்சாரத்தை கண்டுபிடிப்பதற்கு அவர் எவ்வளவு நாள் செலவு பண்ணியிருப்பாரு? ரயில் இன்ஜினை கண்டுபிடிக்கிறதுக்கு, மொபைலை கண்டுபிடிக்கிறதுக்கு சில வருஷங்கள் செலவு பண்ணியிருப்பாங்க. பாருங்க, இந்த பூமிக்குரிய காரியங்களை தேடுறாங்க இல்லைங்களா? இதை கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிக்கணும். தேவன் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அதை கண்டுபிடிக்கும்படி என்ன பண்றாருங்க? அவங்களுக்கு உதவி பண்றாரு. எதுக்காக அதெல்லாம் செய்யறாரு? நமக்காக. இதே வெளிநாடுகள்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய சகோதரர் எங்க வர்றாங்கன்னா இந்தியாவுக்கு வர்றாங்க சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. எதுல வர்றாங்க? விமானத்துல வர்றாங்க. ரைட் சகோதரர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க எதுல வர்றாங்க? அதுல விமானத்துல வர்றாங்க. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. ரைட் சகோதரர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க ஆத்துமா இன்னைக்கு இந்தியாவில் உலகமெங்கும் பெரிய பெரிய கார் கம்பெனிலாம் இருக்குது. நம்ம கார் கம்பெனி உருவாக்கணும். அதுக்காக நீங்க பிரயாசப்படுறாக்க தேவன் உங்களை இந்த பூமியில் வச்சுக்கிறாரு, ஜீவனை கொடுக்கிறாரு. நல்லா சம்பாரிச்சு பெரிய பெரிய மாளிகை கட்டணும்னா தேவன் கொடுக்கிறாரு. நிறைய இன்னைக்கு ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க. விண்வெளி ஆராய்ச்சி, இயற்கை ஆராய்ச்சி, மருத்துவ ஆராய்ச்சி, தொழில் நுட்ப ஆராய்ச்சி, உயிரியல் ஆராய்ச்சி, பூமி ஆராய்ச்சி, ரசாயன ஆராய்ச்சி, இப்படி ஆராய்ச்சி பண்ணுவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்துல. அவங்க ஆராய்ச்சி பண்ணட்டும். தேவன் அதெல்லாம் யாருக்கு கொடுப்பாரு? நமக்கு தான் கொடுப்பாரு. தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்க? இதெல்லாம் போய் கண்டுபிடிச்சு உலகத்தை கொடுன்னு சொல்றாரா? எதுக்காக தேவன் இதெல்லாம் கொடுக்கிறாரு? நம்முடைய நலனுக்காக. தேவன் அரசாங்கத்துல அதிகாரிகளை ஏற்படுத்திக்கிறார். இந்த அரசியல் விருப்பம் உள்ளவர்களுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாருங்க? அந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. திறமையிலும் எங்க வருவான்? மேல வந்துருவான். நாம் அந்த அரசியல ஒரு 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 பதவி வருவதற்கு 20 வருஷம் 20 வருஷம் பாடுபடணும். அதுக்கப்புறம் இந்த பதவியில் போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பாவம் பண்ணணும், அக்கிரமம் பண்ணணும். அது நமக்கு தேவையா?
அரசாங்கத்திலே பெரும்பாலான ஊழியர்கள் என்ன வாங்குறாங்க? லஞ்சம் வாங்குறாங்க. அதுக்காக பிரயாசப்பட்டு போய் லஞ்சம் வாங்கி கையூட்டு வாங்கி அரசு எங்கதான் போய் சேரணுங்க? நல்ல வேலை செய்து பிள்ளைக்கு கிடக்கும். தேவன் இதெல்லாம் சொல்றாரு. அப்ப இவ்வளோத்தையும் தேவன் ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாருன்னா இதை உண்டாக்குவதற்கு, இதை உருவாக்குவதற்கு ஞானத்தை கொடுத்துக்கிறாருன்னா யாருக்காக இதெல்லாம் கொடுத்துக்கிறாரு? நமக்காக. நம்ம எதுவும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அரசாங்கம் இருக்கு பாருங்க. ரோமர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்துரு, பட்டயத்தை அவன் விருதாமாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினி வர பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். நான் போய் போலீஸ்ல சேர போறேன். அதுக்காக என்ன பண்றேன்? பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறேன். யார் சொல்றதுங்க? கிறிஸ்தவர்கள். உன்னே ஒருவன் ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறு கண்ணத்தை, நீங்க குற்றவாளிட்டு போய் மறு கண்ணத்தை காட்டுவீங்களா? தூக்கி போட்டு மிதிப்பீங்களா? போலீஸா இருந்தா அது நம்முடைய வேலையாது பாருங்க. அதுக்காக பிரயாசப்படக்கூடிய எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அந்த வேலைக்காக குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், குற்றவாளிகளை தண்டிக்கணும். அதுக்காக பிரயாசப்படக்கூடியவங்களுக்கு தேவன் என்ன கொடுக்குறாருங்க? அந்த வாய்ப்பு கொடுக்கு. அந்த வசனம் பாருங்க. உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரன். யாரு? காவல்துறை. காவல்துறை யாருங்க? தேவனுடைய ஊழியக்காரவங்க எல்லாருமே. அவங்களுக்கு தெரியாது. அவங்களை ஏற்படுத்தினது யாரு? தேவன். ஓ, அவங்களாம் தேவ ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க, நானும் இந்த ஊழியத்துல போய் பங்கு பெறலான்னு போலாமா? நான் ராணுவத்துல சேர போறேன்றாங்க. ராணுவத்துல சேர்ந்தா சத்துருக்களை என்ன செய்யணுங்க? எதிரிகளை சுட்டு கொல்லணும். அது நமக்கான வேலையா? நமக்கான வேலையா அது? நான் ராணுவத்துக்காக பயிற்சி எடுக்கிறேன். உன்னே ஒருவன் ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்றாரு. உங்க ஜீவனை எடுக்க வராங்களா? விட்டுருங்கன்ற. நீங்க எப்படி அந்த சத்தியத்தை போய் அங்க நீங்க செயல்படுத்த முடியும்? ராணுவத்துல போய் நீங்க பயிற்சிலாம் எடுத்துட்டீங்க, நான் எதிரியை சுட மாட்டேன்னா உங்களை என்ன செஞ்சிருவாங்க? வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. நான் குற்றவாளிகள் நான் அடிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன செய்வாங்க? போலீஸ்ல இருந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ரோமர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையும் செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். இன்கம் டாக்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதை ஏற்படுத்தினது யாரு? தேவன் தான் ஏற்படுத்திக்கிறார். இன்னைக்கு மாநகராட்சியில வரி வசூல் பண்றாங்க இல்லைங்களா? தண்ணி வரி, ஒரு வரியை கொடுத்துருக்காங்க பாருங்க. நிலவரி, வீட்டு வரி. இவங்கெல்லாம் யாரு? யாருடைய வேலைக்காரங்க? தேவனுடைய வேலைக்காரர்கள். ஆனா அவங்களுக்கு தெரியாது, தேவன் தான் அவங்களை ஏற்படுத்திக்கிறார். அந்த வேலைக்காக அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. தேவன் என்ன பண்றாருங்க? அந்த வேலையை உங்களுக்கு கொடுத்துக்கிறார். தேவன் நமக்கு கட்டளை கொடுக்கிறாரு. நீ என்ன செய்யணும்? யாருக்கு வரி செலுத்தணுமோ என்ன செலுத்தணும்? வரி செலுத்தணும். யாருக்கு தீர்வை செலுத்தணுமோ அவங்களுக்கு என்ன செலுத்தணும்? தீர்வை செலுத்தணும். யாருக்கு பயப்பட வேண்டியதோ, அரசு அதிகாரிகளா இருக்கிறாங்க, யாருக்கு பயப்படணுமோ அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? பயப்பட வேண்டும். யாரை கனம் பண்ண வேண்டுமோ அவர்களை நாம் என்ன செய்யணும்? கனம் பண்ண வேண்டும். அரசாங்கத்துக்கு எதிர்த்து நிக்கலாமா? காவல்துறைக்கு எதிர்த்து நிக்கலாமா? ராணுவத்துக்கு எதிர்த்து நிக்கலாமா? ராணுவத்துக்கு எதிர்த்து நிற்போம் என்று சொன்னால் நாம் என்ன செய்யப்படுவோம்? கொல்லப்படுவோம். காவல்துறைக்கு எதிர்த்து என்ன செய்யப்படுவோம்? அடிக்கப்படுவோம். தேவன் சொல்றாரு பாருங்க, அவன் பட்டயத்தை விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. வெளுத்துருவாங்க. தேவனை தான் சொல்றாரு. அவங்க துப்பாக்கி வச்சுக்கிறாங்க, கையில நினைச்சுக்கிறாங்க, பெரம்பு வச்சுக்கிறாங்க. தேவன் சொல்ற, நீ தீமை பண்ணிட்டனா உனக்கு கண்டிப்பா அவர்கள் மூலமா தான் என்ன இருக்கும்? தண்டனை. தேவன் நேரடியாக யாராவது தண்டிக்கிறாரா? யாரை வச்சு தண்டிக்கிறாருங்க? போலீஸ், காவல்துறை. வருமான வரி கட்டல, வீட்டுக்கு யார் வந்துருவாங்க? வருமான வரி போலீஸோட வந்துருவாங்க.
என்ன பண்ணிடுவாங்க கொண்டு போய். இதெல்லாம் யாருடைய தீர்மானம்? இதெல்லாம் தேவன் ஏன் இதெல்லாம் செய்யறாரு? பூமியில எல்லோரும் எப்படி வாழணும்? சமாதானமாய். கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதானமா வாழணும். காவல்துறையே கிடையாது. நம்ம நிம்மதிய ரோட்டில் நடக்க முடியுமா? தேவனை தொழுது கொள்ள முடியுமா? காவல்துறை இருக்கிறதுனாலதான் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அப்படி யாரும் எந்த தொந்தரவு என்ன செய்ய மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. தேவன் நீ வச்சுக்கன்னு தெரியுதுங்களா? அதுக்கு பிரயாசப்படுறாங்க. தேவன் என்ன செய்யறாருங்க, அவர்களுக்கு அதை என்ன செய்யறாருன்னு கொடுக்கிறார். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, இந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவு தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குவதற்கு இது காலமா? பாருங்க, எலிசா கேயாசிட்ட சொல்றாரு, நாகம்மான் பரிசு கொடுக்கறது, பரிசை வேணான்ட்டாரு. எலிசா வேணான்னு சொல்லிட்டாரு. அந்த பரிசை வாங்குவதற்கு யாரு ஓடுறா? கேஎஸ்சி ஓடுற. வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்பதான் கேட்கிறாரு, பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரையும் வாங்குவதற்கு இது காலமான்னு கேட்கிறாரு. இந்த காலம் அதற்கான காலமா? எல்லாத்தையும் சம்பாதிக்கணும், சவதரிக்கணும், அது அதுக்கான காலமா? ஏன்னா எலிசாவுக்கு அப்புறம் சில ராஜாக்கள்லாம் வரப்போ, எலிசாவை தீர்க்கதரிசிக்கு அப்புறம் சில ராஜாக்கள் வரப்போறாங்க. எல்லாம் துன்மார்க்கமா இருக்க போறாங்க. ஒட்டுமொத்த இஸ்ரவேலையும் தேவன் யார் கொடுக்க போறாருங்க? அசிரியர்களுக்கு கொடுக்க போறாரு. இவர் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு. யார் அடிச்சுட்டு போயிருவா? எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிருவா? அசிரியர்கள். எதை விரும்புறாரு தேவன் கொடுக்கிறாரு. அதுக்கான தண்டனை அவர் கிடைச்சது. எலி கேஎஸ்சிக்கு குஷ்டம் உன் சந்ததியாரை பிடிக்கும் அப்படின்ற. அப்ப எது தேவையோ அதை தேடணும். எலிசா எது தேவையோ அதை தேடுறாரு. தேவனுக்கு எப்படி பிரியமா நடக்குன்னு அவர் பாக்குறாரு. ஆனா கேயாசி தனக்கும் தன் குடும்பத்துக்கும் எப்படி பிரியமா நடக்கிறது, அதுக்காக பிரயாசப்படுறாரு. ஏதாவது பலன் அடைஞ்சாரு? எந்த பலனுமே இல்லை. லூக்கா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எல்லாத்தையும் ஆதாயப்படுத்த முடியும், ஆனால் நம்மை நாம் நஷ்டப்படுத்திக் கொள்ள முடியுமா? நம்முடைய ஆத்மாவை பற்றி நாம் கவலைப்படவில்லை என்று சொன்னால் நம்ம என்ன ஆயிடுவோம்? நஷ்டப்பட்டுருவோம். எல்லாருமே பூமிக்குரிய காரியங்களையே தேடிட்டு இருக்கிறான். பூமிக்குரிய காரியங்களே அதிகமா விரும்புறான். தேவனுக்கு பயப்படணும், தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற இருதயம் எவ்வளவு பேருக்கு இருக்குது? இந்த கேயாசியை போல நிறைய என்ன செய்யறாங்க பூமியில? தேவனுடைய வருகை, கிறிஸ்துவின் வருகை எவ்வளவு பேர் எதிர்பார்க்கிறாங்க? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் நமக்கு லாபம் என்ன? எல்லாத்தையும் நீங்க சபதரிக்கும் போது அது எல்லாமே லாபம் தான். நம்முடைய ஆத்மாவை இழந்து போகும்போது அது நமக்கு என்னங்க? நஷ்டம். எது முக்கியம்? நம்முடைய ஆத்மா முக்கியமா, உலக பொருட்கள் முக்கியமா? ஆத்மா. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் பாருங்க. சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடம் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவருடைய ஞானத்தை கேட்பதற்காக வந்தார்கள். தேவன் சாலமோனுக்கு ஞானத்தை உணர்வுகளையும் கொடுக்கிறாரு. அவருடைய ஞானத்தை கேட்பதற்காக பூமியில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன செய்யறாங்க? எல்லா ஜாதி மக்களும் எங்க வர்றாங்க? சாலமோன்ட்ட வர்றாங்க. சாலமோன் தன்னுடைய ஞானத்தினாலே உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யறாரா? அவருடைய ஞானம் எது வரைக்கும் போகுதுங்க? பூமியின் கடைசி வரையும் தான் போகுது அவருடைய ஞானம். அந்த ஞானத்தை கேட்பதற்காக அவ்வளவு பிரயாசப்பட்டு வர்றாங்க. ஆனால் என்ன சம்பவித்தது? 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 10-11 பாருங்க. அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். சாலமோன் தேவனை விட்டு விக்கிரங்களை சேவிக்க ஆரம்பிக்கிறார். அந்நிய ஜாதிகளை திருமணம் பண்ணது, அந்நிய ஸ்திரீகளை திருமணம் பண்ணதுனால
விக்கிரகங்களை அவர் என்ன செய்யறாருங்க? சேவிக்க ஆரம்பிக்கிறார். தேவன் சாலமோன் மேல் கடும் கோபம் வந்தது. தன்னுடைய ஞானத்தை வைத்து உலகத்தை அவர் ஆச்சரியப்பட வைத்தார். ஆனால் என்ன பிரயோஜனம் இருந்தது? தன்னுடைய ஆத்மாவை என்ன பண்றாருங்க? நஷ்டப்படுத்துறாரு. எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறார். முடிவுல என்ன சொல்றாரு? எல்லாம் மாய. எல்லாவற்றையும் சபதரிக்கிறார். முடிவுல என்ன சொல்றாரு? எல்லாம் மாய. தேவன் நமக்கு புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் கொடுத்தால் அது தேவனுடைய அனுக்கிரகம்ன்ற. அப்படி போஜன பந்தியை பத்தி நம்ம ஒரு பிரசங்கத்துல பார்த்தோம் இல்லைங்களா, எவ்வளவு செலவாகுன்னு. சாலமோனுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? தேவன்கிட்ட என்ன ஆயிட்டாருங்க? விலகிட்டார். இந்த பூமியில கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் அதை யாருக்காக தேவன் கொடுக்கிறாரு? நாம் அதை பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு நான் கார் கம்பெனி வைக்க போறேன், விமான கம்பெனி ஆரம்பிக்க போறேன், பெரிய பிசினஸ் பண்ண போறேன், பெரிய தொழிற்சாலை நிறுவ போறேன், நான் 1000 பேத்துக்கு வேலை கொடுக்க போறேன். நீங்க ஒரு பிசினஸோ வேற ஏதோ ஒன்றுக்கு நீங்க போறீங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் அதுல என்ன ஆயிருங்க? முடிஞ்சிடும். எல்லாத்துக்கும் நீங்க வேலை கொடுக்கலாம், பெரிய பெரிய கம்பெனிக்கு உருவாக்கலாம், சாலமோன் உருவாக்கின மாதிரி எவ்வளோ வேலைகள் நம்ம செய்யலாம். ஆனால் நம்முடைய ஆத்மா என்ன ஆயிருங்க? நஷ்டம் முடிஞ்சு. நான் இங்கிருந்து நான் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போக போறேன், லண்டனுக்கு வேலைக்கு போக போறேன், வெளிநாடுகளில் போய் வேலை செஞ்சு சம்பாதிக்க போறேன். அப்படி போறவங்க தங்கள் ஆத்மாவை குறித்து கவலைப்படுறாங்களா? பெற்றோர்களை குறித்து கவலைப்படுறாங்களா? அங்க நீங்க போறீங்க, எங்க சபைக்கு எங்க போவீங்க? கர்த்தரை தேடுவதற்கு நேரம் இருக்குமா? நாம் எங்க இருந்தாலும், நாம் எங்க இருக்கிறோமோ அங்க இருந்து கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யணுங்க? தொழுது கொள்ளணும். நீங்க வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயிட்டீங்கன்னா தேவன் என்ன செஞ்சிருவீங்க? ஏன்னா அங்க அவ்வளவு கண்களின் நிச்சயம் அவ்வளவு இருக்குது வெளிநாடுகள்ல. தொடர்ந்து இறுதி எதையே சாய பண்ணுங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் மீதும் அங்க இருக்கக்கூடிய எல்லா காரியங்கள் மீதும் நம்ம என்ன பண்ணோம்? அது சாய பண்ணிடும். அவங்க எதை மறந்துடுவாங்க? தேவனை மறந்துடுவாங்க. பணம் வர வர என்ன ஆகும்? பணம் பெருகும் போது தேவனை பற்றி விசுவாசம் என்ன ஆயிருங்க? டோட்டலா அழிஞ்சு போயிடும். நாம் கர்த்தரை சேவிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் சேவிப்பாங்களா? 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது. உலகத்துக்கு நம்ம வரும்போது ஏதாவது கொண்டு வந்தோமா? இங்க இருந்து போகும்போது ஏதாவது கொண்டு போக போறோமா? தாயின் கர்ப்பத்தில் நிர்வாணியாய் வந்தோம். கல்லறைக்கு போகும்போது எப்படிதான் போக போறோங்க? நிர்வாணியாய், ஒண்ணுமெல்லாம் இல்லாம தான் போக போறோம். இடைப்பட்ட காலத்துல நீ எவ்வளவு சபதரித்தாலும் ஒரு சின்ன குண்டூஸ் கூட என்ன செய்ய முடியாதுங்க, கொண்டு போக முடியாது. தேவன் மனுஷனுடைய கண்டுபிடிப்புல நம்ம கொடுத்துக்கிறாருன்னா அதை கொண்டு நாம் தேவனுக்காக என்ன செய்யணும்? அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். 1 தீமோத்தேயு 6:6 பாருங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த. ஐஸ்வர்யவங்களுக்கு போதுங்கிற மனம் இருக்குமா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறாங்க இல்லைங்களா, போதுன்னு நினைப்பாங்களா? நிச்சயம் நினைக்கவே மாட்டாங்க. தொடர்ந்து அந்த பணத்தை என்ன செய்யணுங்க? பெருக்கணும், நம்முடைய சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்க. சந்ததிகளுக்கெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. ஆனா அவங்க ஆத்மா என்ன ஆயிருங்க? அழிஞ்சு போயிடும். 1 தீமோத்தேயு 6:8 பாருங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். தேவன் நமக்கு 3 வேளை நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு, நல்ல உணவு கொடுக்குறாரு, நல்ல உடையை கொடுக்குறாரு. நல்ல உணவையும் நல்ல உடையும் நமக்கு கொடுக்குறாரு. உலகத்துல எத்தனை பேருக்கு உடை இல்லாம இருக்கிறாங்க, உணவு இல்லாம இருக்கிறாங்க. தேவன் நமக்கு அது கொடுத்தால் நம்ம எப்படி இருக்கணுங்க? போதும் போதும் என்று இருக்க கடவும். அதுதான் மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் என்ற. போதும் என்கிற மனம் எப்போதுமே நமக்கு என்ன செய்யணுங்க? இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9-10 பாருங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள்.
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய ஆசை என்ன? ஐஸ்வர்யவன்களாக வேண்டும் என்று விரும்புகிறான். அதான் உங்க ஆசையே. தேவன் முன்னாடியே சொல்லிடுறாரு, நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று விரும்புனா என்னெல்லாம் வரும்? சோதனை, கண்ணி, கேடு, மதிகேடு, பலவிதமான இச்சைகள் எல்லாத்துலயும் விழுந்து போயிடும். பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் இதெல்லாம் விழுந்து போயிட்டாங்களா? பெரிய பெரிய ஐஸ்வர்யம்ல ஊழியக்காரங்களை விழுந்து போயிட்டாங்களா? அதுல எல்லாத்தையும் விழுந்து போயிட்டாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. எல்லா தீமைக்கும் வேறு இதுதாங்க, பண ஆசை தான். சிலர் அதை இச்சித்து என்ன ஆகுறாங்க? விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்கள் உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னு அர்த்தம், இந்த பூமிக்கிற இச்சைகள்ல அவங்க விழுந்து போயிடுவாங்க. அந்த இச்சைகள் அவங்களுக்கு என்னவா இருக்குங்க? வேதனையா இருக்கு. ஆரம்பத்துல சந்தோஷமாக இருந்தாலும் அந்த இச்சையை அவங்களால விட முடியாது. தினம் தினம் என்ன ஆகுங்க? அந்த இச்சை உருவ குத்திக்கிட்டே இருக்கு, வேதனை ஏற்படுத்திட்டே இருக்கு. மிக பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் மதுபானம் குடிக்காம இருக்க மாட்டான், வேசித்தனம் பண்ணாம இருக்க மாட்டான், விபச்சாரம் பண்ணாம இருக்க மாட்டாங்க. விட்டாங்க செஞ்சது வெளியே வர முடியாது. அது கூட என்னதான் அவங்களுக்கு வேதனை. நிறுத்தலான்னு பார்ப்பாங்க, நிறுத்த முடியுமா? எதுக்கு ஆசைப்பட்டாங்க? பணத்திற்கும் ஐஸ்வர்யத்துக்கும் ஆசைப்பட்டாங்க. முடிவு என்ன? அவங்களுடைய ஆத்மா என்ன பண்ணிடுறாங்க? அவங்களே அழிச்சு போட்டுறாங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி தேவன் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறாரு? இந்த ஐசனாக வேண்டும் விரும்புறது, பண ஆசை விரும்புறது, இதை விட்டு ஓடிருன்ற. அங்க என்ன செய்யாத, நிக்காத. பண ஆசை, பணத்தை பத்தி ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு, நான் நிக்காதுன்ற. ஐஸ்வர்யம் ஆகணும் ஒருத்தர் பிரசங்கம் பண்றாங்க, என்ன செய்யாத, நிக்காத. பண ஆசை எல்லா தீமைக்கு என்னங்க வேறு? அதை சொல்றாரு வசனம் பாருங்க. தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடுன்ற. யோசேப்பு எப்படி ஓடினாரு? அந்த ஸ்திரீ வஸ்திரத்தை பற்றி பிடிச்சி இழுக்கிறாங்க, அந்த வஸ்திரத்துக்கு என்ன ஆயிட்டாரு? ஒரே ஓட்டமா. பண ஆசையை விட்டு கூட, ஐஸ்வர்யத்தின் ஆசையை விட்டு கூட என்ன செய்யணுங்க? ஓடணும். அதான் சொல்ற, நீதி, தேவ பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம் இவைகளை அடையும்படி இதை நாடு, அதை விட்டு ஓடுன்ற. நமக்கு எது முக்கியம்? நீதி முக்கியம், தேவ பக்தி முக்கியம், விசுவாசம் முக்கியம், அன்பு முக்கியம், பொறுமை முக்கியம், சாந்த குணம் முக்கியம். இதெல்லாம் தேவனுடைய பார்வையிலே ஐஸ்வர்யமா? இதெல்லாம் விலையேற பெற்றதா? இதெல்லாம் விலையேற பெற்றது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்ட. எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நித்திய ஜீவனை பெரும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆராய்ச்சி பண்றதுக்கும், பூமிக்குரிய ஆராய்ச்சி பண்றதுக்கும், பெரிய பெரிய கம்பெனி வைப்பதற்கு தேவன் என்ன செய்யலைங்க? அழைக்கல. ஐஸ்வரன் ஆக வேண்டும் என்று தேவன் என்ன செய்யலைங்க? அழைக்கல. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று தேவன் அழைக்கல. தேவன் எதுக்கு அழைச்சுக்கிறாரு? நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை என்ன செய்யணும்? போராட வேண்டும். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றம் இல்லாமலும் கை கொள்ளும்படிக்கு. தேவனுடைய கற்பனைகளை நம்ம எப்படி கை கொள்ளணும்? மாசில்லாமலும் குற்றம் இல்லாமலும். எப்போ வரைக்கும் நம்ம கை கொள்ளணுங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் மாசு இல்லாமலும் குற்றம் இல்லாமலும் கை கொள்ளணும். யாரும் நம்பி இந்த குற்றச்சாட்டு என்ன பண்ணிடக்கூடாதுங்க? சொல்லக்கூடாது. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17, 18, 19 பாருங்க. உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், தேவன் ஒரே நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். நம்ம எப்படி இருக்கக்கூடாது? இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாம் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும். தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாருன்னா அது நிமித்தம் நாம் எப்படி இருக்கக்கூடாதுங்க? பெருமை இல்லவங்களா இருக்கக்கூடாது.
நம்ம எதன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்ம கொடுக்கறதெல்லாம் யாருதாங்க? நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல், யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? ஜீவனுள்ள தேவன் மேல். ஏன் நம்பிக்கை வைக்கணும்? அதிலே சொல்றார், நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை நம்ம என்ன செய்யணுங்க? நன்மை செய்யுங்க. நற்கிரிகள் எப்படி இருக்கணும்? ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். தாராளமா கொடுங்க. உதார குணம் உள்ளவர்களாம் இருங்கன்ற தேவன் உரையில் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாருன்னா நம்ம அப்படிதான் என்ன செய்யணுங்க? செலவு செய்ய வேண்டும். 19ஆம் வசனம், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வரும் காலத்திற்கு தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு. பாருங்க, நம்ம மேலே சொல்லப்பட்ட எல்லாத்தையும் நம்ம செய்யும் போது நம்முடைய பிள்ளைகளுக்கு அதெல்லாம் என்னவா இருக்கும்? பொக்கிஷம். நம்முடைய தாய் தகப்பன் இப்படி வாழ்ந்துக்கிறாங்க, நாமும் என்ன செய்யணும்? அப்படி வாழணும். தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாருன்னா அது நன்மைக்கு எதுவும் என்ன செய்யணுங்க? பயன்படுத்தணும். அது தான தர்மம் பண்ணணும், தாராளமா கொடுக்கணும், உதார குணம் உள்ளவர்களாம் இருக்கணும். நம்ம யாருக்கு வைக்கணும்? இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கணும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. பாருங்க, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு. சுவிசேஷம் யாருக்கு ஒப்புவிக்கப்பட்டது? நமக்கு ஒப்புவிக்கப்பட்டது. நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நாம் என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். அடுத்து சொல்ல பாருங்க, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும். வீண் பேச்சு ரொம்ப ஆபத்தானது. சீர்கேடான வீண் பேச்சுனா எவ்வளவு ஆபத்து பாருங்க. சரி, இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், இது வீண் பேச்சுங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாத? சீர்கேடான வீண் பேச்சுங்கிறது நமக்கு தெரியுமா இல்லைங்களா? சீர்கேடுன்னு என்ன அர்த்தங்க? ஒழுக்கம் இல்லாத வார்த்தைகள், அதான் சீர்கேடு. ஒழுக்கம் இல்லாத வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும் போது தேவன் அதெல்லாம் புஸ்தகத்துல பதிவு பண்ணுவார. ஒருத்தவங்க அப்படி பேசுறாங்கன்னா தேவன் சொல்றாரு, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிறார். அந்த ஞானங்கிறது என்ன? அறிவியல். கிரீக்ல அப்படிதான் இருக்கு. சயின்ஸ். ஆங்கில பைபிளை பாருங்க, சயின்ஸ் இருக்கும். கிரீக்ல என்ன இருக்குங்க? அறிவு, அறிவியல். அறிவியல்னா என்னதான்? அதுல பொய் தான். இன்னைக்கு அறிவியல் எவ்வளவு பேர் நேசிக்கிறாங்க? நிறைய பிள்ளைகள் அறிவியல் மீது அதிக அன்பு வச்சுக்கிறான். அந்த அறிவியல் மீது நம்ம அதிக அன்பு வைக்கிறோம்னா அந்த அறிவியல் நம்ம என்ன செஞ்சிருங்க? தேவனை விட்டு விலக பண்ணிடும். அதான் தேவன் சொல்றாரு, அறிவியல் என்று பொய்யாய் பெயர் பெற்று, அது பொய்யின்ற பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு என்ன செஞ்சிரு? நிறைய கொள்கையெல்லாம் வச்சிருப்பான். நீங்க ஸ்கூலுக்கு போறீங்களா, அறிவியல் படிக்கிறீங்களா, டெஸ்ட் வைக்கிறாங்களா, எழுதுங்க. ஆனா அந்த கொள்கையில் நீங்க என்ன, அந்த கொள்கையின் விரோதங்கள் என்ன செஞ்சிருங்க? கொள்கையின் விரோதங்களுக்கு விலகிருங்க. ரோமர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் பாருங்க. நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் நமக்காக என்ன செய்யக்கூடாதுங்க? மரிக்கவோ பிழைக்கவோ கூடாது. நாம் யாருக்காக பிழைக்கணும்? நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தர் உடையவர்களா இருக்கிறோம். பிழைச்சாலும் சரி, மரித்தாலும் சரி, நாம் யாரை உடையவர்களாக இருக்கணும்? கர்த்தரை உடையவர்களாக இருக்கணும். கிறிஸ்து எப்படி இருந்துக்கிறாரு? கிறிஸ்தவம் மரித்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தோம் பிழைத்தும் இருக்கிறார். தேவனுக்காக அவர் பிழைச்சுக்கிறார். நாமும் யாருக்காக பிழைக்கணுங்க? தேவனுக்காக. உயிரோடு இருந்தாலும் தேவனுக்காக வாழணும். மரித்தாலும் யாருக்காக தான் மரிக்கணும்? தேவனுக்காக. சரிங்களா? 2 கொரிந்தியர் 9:10 விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தை. அப்ப தேவன் நமக்கு புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறாரு. அது ரொம்ப எளிமையான வேலை. ஆகாரத்தை கொடுக்கிறாரு, தேவனுக்கு நன்றி செலுத்திட்டு அந்த ஆகாரத்தை புசித்து யாருக்காக வாழலாம்? தேவனுக்காக வாழலாம். நான் ஆராய்ச்சி பண்ண போறேன், நிறைய கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு நீங்க போறீங்கன்னா அப்படி ஆத்மாவை என்ன செஞ்சிருவோம்? இழந்து போயிடுவோம். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குற. நான் காவல்துறை வேலைக்கு போக போறேன், ராணுவத்துல வேலைக்கு போக போறேன், இல்ல கண்டுபிடிக்க போக போறேன்னா தேவன் என்ன செஞ்சிடாருங்க?
கொடுத்துட்றார். அது நமக்கு முக்கியமா? முக்கியம் என்ன? நாம் தடவியாகிலும் யார் கண்டுபிடிச்சிருக்கணுங்க? தேவனை. நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் போதும் என்று கடவுள். அதுவே நமக்கு போதும்னு நினைக்கணும். நீங்க ஒரு வேலை பார்க்கலாம், ஒரு நல்ல வருமானம் உங்களுக்கு வரும். காலையில் நீங்க ஒரு 9 மணிக்கு போறீங்க, சாயந்தரம் 6 மணிக்கு வேலை முடியுது, வீட்டுக்கு வந்துடுறீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க, பிள்ளைகளை படிக்க வைங்க. ஆனா நான் சம்பாதிக்க போறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போறது, ஆராய்ச்சி பண்ண போறேன், அந்த பெரிய பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டு போய் குடும்பமும் அழிஞ்சு நம்முடைய ஆத்மாவை நம்ம செஞ்சிருவோம், அழிச்சு போட்டோம். அது நமக்கு அவசியமா? தேவன் அது விரும்புறது இல்லை. சங்கீத புஸ்தகத்துல வேலைக்கு போறாங்க, காலேஜ் வேலைக்கு போயிடுவாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு எங்க வந்துருவாங்க? வீட்டுக்கு வந்துருவாங்க. புசித்து குடித்து சந்தோஷம் என்ன செய்வாங்க பாருங்க. அதான் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுக்காக வாழணும். இந்த வேத வாக்கியத்துல தான் அவர் சொல்றாரு. அப்ப நமக்கு என்ன கொடுக்கிறாருங்க? புசிக்கிறதற்கு ஆகாரம். அந்த ஆகாரத்தை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் யாருக்காக வாழணும்? தேவனுக்காகவும் கிறிஸ்துவுக்காகவும் என்ன செய்யணுங்க? நம்ம வாழ வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதான உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.